நீங்க உயர்வு தேடி போதால, உயர்வு உங்களை தேடி வரும். ஆனா உங்களுக்கு வாஞ்ச யார் மேல இருக்கணும்? தேவன் மேல, தேவனுடைய வார்த்தை மேல, ஹலோ, தேவனுடைய சத்தியத்து மேல, ஜபத்து மேல, ஆராதனை மேல, ஆலயத்து மேல, துதிக்கிறதுல வாஞ்ச, கொடுக்கிறதுல வாஞ்ச. இந்த காலத்தில் நீங்க வாஞ்ச உள்ளவர்களா இருக்கீங்களா? என்ன நடக்கும்? உயர்வு நீங்க தேடி போதில்ல, உயர்வு உங்களுக்கு தேடி வரும். ராஜா பதவி அவனை தேடி வந்தது. 7 சகோதரர் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் வரல, இவனுக்கு வருது, கடைசியா வருது. அது மட்டும் இல்ல, யுத்தத்துல கோலியாத்து ஜெயிச்சவன் இவன் தான். வெற்றி இவனை தேடி வருது, வெற்றி இவனுக்கு உண்டாகுது. அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கல, ராஜாக்கே வெற்றி கிடைக்கல. ஆனா இவன் ஆடு மேய்க்கிறதுக்கு வெற்றி கிடைக்குது. கவனிக்கிறீங்களா? வாஞ்சை. சொல்லுங்க, வாஞ்சை. எது மேல வாஞ்சை? கர்த்தருடைய காரியங்கள்ல வாஞ்சை. சகல தேசத்தாரையும் எல்லா ராஜாக்களையும் தாவீது ஜெயிக்கிறான். எல்லாருக்கும் ஜெயம், எல்லாத்து மேல, எல்லா ராஜாக்கள் மேல ஜெயம். 30 லட்சம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கான். தாவீதுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இஸ்ரவேல் தேசத்துல இருந்த ராஜாக்களிலே தாவீது மாதிரி யாரும் கிடையாது. தாவீதுனாலே அவ்வளவு கொண்டாட்டம். ஏன்னா தேச மக்களுக்கு நன்மை செய்யறாங்க தாவீது. ஹலோ, என் சகல தேசத்தாரும் அவனுக்கு பகுதி கட்டினாங்க, வெற்றி பெற்றான், ஆசீர்வாதமா இருந்தான். ஒரு ஆடு மேய்க்கிறான். கவனிங்க, ஒரு MBBS டாக்டர் கிடையாது, அவன் இன்ஜினியர் கிடையாது, வக்கீல் கிடையாது, ஒரு ஆடு மேய்க்கிறவன். கவனிங்க, எப்படி உயர்வு, எப்படி வெற்றி, எப்படி 30 லட்சம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகறான். உலக நாடுகளே இருக்கிற நாடெல்லாம் அவனை கண்டு கதிகலங்கினாங்க. எல்லாரும் மேல வெற்றிய பெற்றான். வாஞ்சை. அது சொல்லுங்க, வாஞ்சை. யார் மேல? கர்த்தர் மேல வாஞ்சை. கர்த்தருடைய காரியத்து மேல வாஞ்சை, ஆலயத்து மேல வாஞ்சை, ஜபத்து மேல வாஞ்சை, வேதத்து மேல வாஞ்சை. பணத்து மேல வாஞ்சை இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் மேல அதிகமா வாஞ்சை இருக்கணும். பணம் ரொம்ப அவசியம், பணத்தை குறைச்சி பேசவே இல்லை. பணம் ரொம்ப அவசியம், எல்லாத்தையும் பணம் அவசியம். பணத்துக்காக தேவனை விசுவாசிக்கணும். ஆனா அது மேல இருக்கிற வாஞ்சையை காட்டிலும் கர்த்தர் மேல அதிகமா இருக்கும். சில பேர், நிறைய பேர் வேலை மேல வாஞ்ச, வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இப்போ பிரைவேட்ல வேலை கிடைக்கணும், சம்பாதனை கிடைக்கணும், நல்ல வேலையில பலன் உண்டாகணும், வேலைக்கு போகணும், வாஞ்ச நல்லது, தப்பு கிடையாது. அதுக்காக கர்த்தரை விசுவாசிக்கணும், வேலையை தேவன் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கணும். ஆனா வேலை மேல இருக்கிற வாஞ்சையை காட்டிலும் தேவனுக்கு அடுத்த காரியத்துல வாஞ்சையா இருக்கும். நான் சொல்றேன், எல்லாம் உங்களை தேடி வரும். சில பேர் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், வெள்ளி பொண்ணெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பைக் வாங்கணும், நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், சமுதாயத்தில் உயர்ந்துருக்கணும். வாஞ்சை நிறைய பேருக்குள்ள. தப்பே கிடையாது, பாவமே கிடையாது. அதெல்லாம் பாவம் கிடையாது. குடிக்கிறது தான் பாவம், சிகரெட் குடிக்கிறது தான் பாவம். இதெல்லாம் நல்லா சாப்பிடுறதோ, நல்லா உடுத்துறதோ, நல்ல வீட்டில் இருக்குதோ, வீடு கட்டுறதோ, நகைகளை வாங்குறதோ, அதெல்லாம் பாவமே. ஆனால் அது மேலே இருக்கிற வாஞ்சையை காட்டிலும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் வாஞ்சை இருக்கும்போது அதெல்லாம் ஒரு தேடி வரும். உதாரணம், தாவி. அவன் எத்தனை தாளாந்து கொடுத்தானா? 3000 போட்டிருக்கு. என்ன போட்டுருக்கு? ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாளாந்து தங்கத்தையும், எத்தனை தாளாந்து? 3000 தாளாந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாளாந்து வெள்ளியும் கொடுத்தான். 3000 தாளாந்துனா நீ கணக்கு போட்டு பார்த்த கூகுள்ல, ஒரு தாளாந்து என்பது 34 கிலோ புள்ளி 2. 34 ஒரு தாளம் 34 கிலோ புள்ளி 2. 3000 போட்டா 1,02,600 கிலோ தங்கத்தை கொடுத்தாங்க. எத்தனை? 1,02,600 கிலோ தங்கத்தை தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தாங்க. 1 கிலோனா எவ்வளவு? எத்தனை கிராம்? 1 கிலோனா எத்தனை கிராமுங்க? 1000 கிராம் 1 கிலோ. 1 கிலோனா 1000 கிராம். அவன் கொடுத்தது 1,02,600 கிலோ தங்கத்தை கொடுத்துருக்குறான்னா, நீங்க ரேட்ல போட்டீங்கன்னா, நான் போட்டு பார்க்குறேன், நம்ம இதுவே கொள்ளலை. அடுத்த வாரம் போட்டு எடுத்துன்னு வரேன், கண்டிப்பாக ஃபுல்லாக போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். கோடிக்கணக்கான
பணத்தை என்ன பண்ணுறான், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் தேவனுடைய ஆளுக்கு. ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஹலோ, ராஜாவானவன், 40 வருஷம் ராஜாவானவன், எத்தனையோ பேர் தான் ஆடு மேய்ச்சாங்க அந்த காலத்தில். அப்படியே பாடுறான், ஆடு மேய்க்கும் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆடு மேய்ச்சிடும் போதே பாடுறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கள் ஆலோசனை நடவாத பாவி வழியில் நெல்லாது அப்படின்றான். சும்மா அவன் வந்து பேசுறது இல்லை, பேச்சு கிடையாது. அவன் நான் எதை செயல்படுத்தினானோ அதை தான் எழுதுனான். 1000 நாளை பார்க்கிலும் உங்களுடைய சமூகத்தில் இருப்பது ஒரு நாள் மேலானது. 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உங்களுடைய வேதமே நாள் முழுவதும் என் தியானம். என்ன பேசுறான் பாரு. ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஏன் ராஜாவானா, ஏன் கோலியாத்தை ஜெயிச்சான், சகல நாடுகளும் அவனை கண்டு தாக்குதுன்னா பயப்படுது. 30 லட்சம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான். இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாவை தேவாலயத்துக்கு கொடுக்குறான். எப்படி நடந்தது எல்லாம், இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரே நாள் நடக்கல. வாஞ்சை, அது வாஞ்சை. கடவுள் காரியத்தில் வாஞ்சையாக வரும்போது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் ஆசீர்வதிக்க, இயற்கையே வியந்து போகிற அளவுக்கு ஆசீர்வதிக்க. அப்படி சரி, அவளுக்கே அவன் கொடுத்தான், அவன் பிரபுக்கெல்லாம் கொடுத்தான். கடைசியில் அவன் வந்து அவனுக்கு இல்லாமல் போச்சான், எல்லாத்தையும் கொடுத்தாங்க அவனுக்கு. அவனுடைய கஜானா, அவனுடைய களஞ்சியம் குறைஞ்சி போச்சுங்க. அந்த களஞ்சியில் ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க. அவன் வந்து ஓட்டாண்டி ஆகிட்டாங்க, வறுமை ஆகிட்டாங்க. சிவகணம் கொடுத்தா போயிட்டுன்னு நினைக்கிறாங்களே. அவளுக்கும் கொடுத்து அவன் வந்து ஒன்றும் குறைஞ்சும் போல, ஏழையாகல, ஓட்டாண்டி ஆகல, தர்தனம் ஆகல, கஷ்டமும் படல. அவன் சாகிற வரைக்கும் பணக்காரன் ஆகிருந்தான், செத்தான். ஆமென். வாசிங்க.